கைஸ் வெறும் 10 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓட்ஸ் சீலா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா இது மார்னிங் டிஃபன் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக்கெட்டில் சப்போலா ஓட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பொன்னிறமாக வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வறுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பண்ணிடலாம். ஃபேன் கார்ட்லாம் ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சிடுங்க. எனக்கு தேவைப்படல அதனால் நான் அரைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இல்லைனா கையில் க்ரஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து 1/3 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சாப்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருக்குன்னா ஆட் பண்ணிவிடுங்க. இல்லைனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் செம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொஞ்சமாக என்ன பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு என்ன பண்ணலான்னா ஒரு வந்து 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீரி மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கோம். அதில் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக வந்து வெங்காயம், உப்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடுங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேனில் ஒரு ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணி இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஆல்ரெடி ஓட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சுருக்கலாம். அதை வந்து எடுத்து தனியாக ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவா எடுத்துக்கும். அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்து ஒடியாமல் நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு செம்ம சூப்பரான ஓட்ஸ் சீலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா இன்றைக்கே நீங்கள் செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.